Hey foodies, welcome back to my channel. Hi, இன்னைக்கு வீடியோல காரசாரமான ஒரு கீமா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 500 கிராம் மின்ஸ்ட் மீட் ஆட் பண்ணிக்கோங்க. எனி ரெட் மீட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இறைச்சி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். அது வரையே கிளறி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்க சமயம் இதிலேருந்து நிறைய தண்ணி வெளியாகும். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரை அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கறி நல்லா தண்ணி விடுது பாருங்கள். இதெல்லாம் நல்லா வத்தட்டும். தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போயே இந்த கறி ஒரு 40% வெந்துருச்சு. என்னடா எடுத்ததுமே எண்ணெயில் கறியை போட்டுட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க. இது அந்த மீட்டோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ப்ரௌனிங் மீட் டெக்னிக்கு. ஆனால் இந்த டெக்னிக் எல்லா மீட் ரெசிபிக்கும் செட் ஆகாது. ஒரு சிலதுக்கு தான் செட் ஆகும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த சமயத்தில் பொடி பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அது கூடவே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி இந்த வெங்காயத்தை வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தாங்க சேர்க்க போகிறோம். இது மல்லி விதைகளை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மசாலா தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த கறி, ஃப்ரெஷ் மசாலா, வெங்காயம் இதெல்லாம் பொரியும் போது மனம் நல்லா கமகமண்டு வர ஆரம்பிச்சிருங்க. இப்போது நான் ஒரு தக்காளி பழத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருட்கள் சேர்க்க சேர்க்க அது குக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தக்காளியும் அலோவ் பண்ணுங்கள் குக் ஆகிறதுக்கு. தக்காளியோட பச்சை வாசனையும் மாறிடுச்சு. இந்த கறி ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போது 2 உருளைக்கிழங்கு டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போட்டுருங்க. போட்டு இதையும் ஒரு கிளறுங்க. நீங்களும் எங்களை மாதிரி மீட்டில் வராதிங்கன்னா பெட்டிட்டோ வச்சு மேஷ் பண்ணிலாம் போட்டுறாதீங்க. அப்புறம் கறி வராது, பெட்டிட்டோ வாடை தான் வந்துட்டுருக்கும். நமக்கு கறி வாடை அப்படியே வேணும். அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பச்சை மிளகாயை நம்ம கடைசியில் சேர்க்குறதுனால அந்த பச்சை மிளகாய் வாடை மட்டும் தண்ணியாக தெரியும், வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக நான் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. புளிச்ச தயிர்லாம் சேர்த்துறாதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுருங்க. தயிர் குக்காகி அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போயே நம்ம கறி ஒரு 80% குக் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் அந்த உருளைக்கிழங்கு அவியறதுக்கு. அது கூடயே சுவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து 2யும் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் செமி கிரேவியாக தான் பண்ணிகிட்ருக்கேன்.
மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வெந்திருக்கு. நான் இதில் புதினா மல்லி எதுவுமே சேர்க்கலை. எனக்கு கறியோட வாடை மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கலை. உங்களுக்கு புதினா மல்லி வாடை ரொம்ப பிடிக்கும்னா அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ஸ் இது கைமானால ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் சும்மா சாதாரண பேன்லேயே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம காரசாரமான யம்மி ஹெவன்லி கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி இதாங்க எங்களோட டின்னர். கீமா மசாலா அண்ட் ஹொபூஸ். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ். பாய் பாய்.